இதுக்கு பேர் தான் அயனிங் கேன்வாஸ். நெக்கு வந்து டிசைன் மாறாமல் ரொம்ப அழகாக இருக்கணும்னா நம்ம இந்த கேன்வாஸ் வாங்கி வச்சு தைக்கிற மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறது ஸ்டெப் நெக்கு. இப்போ கழுத்தோட உயரம் வந்து நான் ஒரு 6 இன்ச்சு வச்சுருக்கேன். 6 இன்ச்சை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் இருக்க மாதிரி நீளம் எடுத்திருக்கேன். அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் வச்சுருக்கேன். அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டாச்சு. போட்டு கீழேருந்து ஒரு 1/2 இன்ச்சு. நீங்கள் 1 இன்ச்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் அகலமான உடம்புனா சரியாக இருக்கும். உடம்பாக இருந்தால் இந்த இடம் 1 இன்ச் வைக்கணும். இந்த அகலம் சின்ன உடம்பாக இருந்தால் 1/2 இன்ச்சு போதும். இந்த உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச். இங்கேருந்து வந்து 3/4 இன்ச். இங்கே 1/2 இன்ச்சுனா இங்கே ஒரு 3/4 இன்ச்சு. இங்கேருந்து அதே மாதிரி இங்கே எப்படி உயரம் 1 இன்ச்சோ அதே மாதிரி 1 இன்ச்சு. மிச்சம் இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் போடுற போல் இன்னொரு இது வேணும்னாலும் நீங்கள் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சோ அல்லது 3/4 இன்ச்சோ அகலத்தை பொறுத்து நீங்கள் வச்சுக்கணும். போட்டுட்டு மீதி இருந்தது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் இது அதாவது லைனிங் இல்லாமல் நார்மல்னால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தனியாக வந்து ஒரு லைனிங் கிளாத்தோ அல்லது இந்த மாதிரி கிளாத் வேஸ்ட் இருந்ததுன்னா வச்சுட்டு அது மேலே வந்து நீங்கள் இதை வந்து விரித்து இப்படி வச்சு அயன் பண்ணணும். அதாவது கட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே வச்சுக்கலாம். அதாவது அந்த வளவளப்பான பகுதி வந்து அது மேலே இருக்கணும். கஞ்சி பசை அது மேலே இருக்க மாதிரி வச்சு நீங்கள் இது பண்ணணும். இப்போ நான் இதில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வச்சு நான் உங்களுக்கு அயன் பண்ணி காட்ட போகிறேன். கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இது வந்து கொஞ்சம் நம்ம வரைஞ்சதுக்கு உள் பக்கமாக வெட்டணும். அப்படி வச்சு இந்த மாதிரி இது பண்ணணும். அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப வேணான்னா லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கலாம். இது இப்படியே தான் இருக்கும். இந்த சைடு ஒன்றும் இது பண்ண தேவையில்லை. இப்போ இந்த இதை அப்படியே விரித்து வச்சு வலுவழுப்பான பகுதி இப்படி வர மாதிரி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி அயன் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் அயன் பண்ணிவிட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தைக்கலாம்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகுனா கேன்வாஸ் வந்து உரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கையோடு நீங்கள் தைக்கிறதுனா அயன் தேய்ச்சதுமே அப்படியே உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ புதுசாக பழகுறவங்க இந்த மாதிரி அயனிங் கேன்வாஸ் வச்சு தைக்கும் போது புதுசாக பழகுறீங்கன்னே யாருக்குமே தெரியாது. அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஓரத்தை மட்டும் 3 பக்கமும் ஓரத்தை மட்டும் இப்படி மடித்து அடிச்சிடணும். அடிச்சுட்டு இந்த மாதிரி துணியினுடைய நெக்கு பகுதி எந்த தைக்கக்கூடிய உடம்பு துணியில் கரெக்டாக அந்த மடிப்பாக வச்சு அந்த அயன் பண்ணிக்கணும். நெக்கு வைக்கிற இடத்த நீங்கள் நாச் பண்ணிக்கணும், கட் பண்ணி விட்டுக்கணும். அதே போல் இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த கேன்வாஸ் எப்படி மடக்கி போட்டிருந்தோமோ அந்த மடிப்புக்கு நேராக வச்சு ஒரு அயன் பண்ணிங்கன்னா இந்த மடிப்பும் அந்த மடிப்பும் ஒன்றா இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இந்த பக்கம் நீங்கள் ஃபஸ்ட்டு பழகுனா பின் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு தையல் போட்டுட்டு எடுத்துருங்க.